கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளிலே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 வரைக்குமாக நாம் வேத வசன பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகின்ற வேளையில நிரந்தரமற்ற ஒரு வாழ்வில் இருந்து நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு அநேக ஆலோசனைகளை அவர் அங்கே சொல்லிக் கொண்டு வருகின்றார். சமுதாயத்துல, சபையில, குடும்பத்தில, நாம் வேலை செய்யக்கூடியதான இடங்களில, இன்னும் இந்த உலக காரியங்களில நாம் எப்படிப்பட்டவர்களால் நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் உபத்திரவம் அடைந்து சபையானது சிதறடிக்கப்பட்ட நாட்களில அவர் குறிப்பிடுகின்றார். உபத்திரவத்தின் நிமித்தமாய் சிதறடிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக தங்கள் சொந்த தேசத்திற்கு போவதற்கு பதிலாக பிழைத்தால் போதும் என்று எங்கே அவர்கள் பாதுகாப்பாய் உணர்கிறார்களோ அந்த இடத்திற்கு அவர்கள் கடந்து சென்று இருப்பார்கள். அப்ப அந்த நேரத்துல அவர்களை ஆற்றும்படியாய் தேற்றும்படியாய் நாம் சொந்த தேசத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படியாய் இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவர் என்ன பதத்தை அங்கே பயன்படுத்துகிறார் என்று பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்னியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது என்று குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுடைய, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். பரதேசி என்றால் நாடோடி. நாம் வாழுகின்ற இடத்துல அந்நியர்களாய் நாம் இருக்கின்றோம். இந்த நிருபத்துல அநேக இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பதத்தை அவர் அதிகமாய் உபயோகப்படுத்துகிறார். 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போதும் கூட அங்கே மறுபடியும் இந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியனுடைய நியாய்ந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று அங்கே குறிப்பிடுகிறார். அப்ப உண்மையாகவே இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. இன்னும் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா 11வது வசனத்துல குறிப்பிடுகிறார், பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசியருமாய் இருக்கிற நீங்கள் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். அப்ப உண்மையாகவே இந்த உலகத்திற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கின்றோம். அப்ப நம்முடைய வீடு எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதும் போது குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். அப்ப நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லும் போது இந்த பூமி உலகத்திலே நாம் வாழுகின்ற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். ஆனால் அந்நியரும் பரதேசிகளுமாய் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது நிமித்தமாய் நமக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பமானது இருக்கின்றது. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை உங்கள் வேதத்துல என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும்
தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைகளாய் இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். இந்த உலகத்துல நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் நாம் ஜீவித்தாலும் கூட இனிமேல் நாம் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல, பரிசுத்தவான்களோட கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். உண்மையாகவே இது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. இந்த உலகத்திலே நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தாலும் கூட அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார், இனி நீங்க அந்நியரும் பரதேசிகளும் அல்ல, பரிசுத்தவான்களோட கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அப்ப எப்பதான் நாம் ஒரே நகரத்தாராக தேவனுடைய வீட்டாராக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், அதத்தான் 21-22 சொல்றாரு, அவர் மேல், அதாவது கிறிஸ்து மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய மாளிகையாக நாம் கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். இதைத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பேதுரு இங்கேயும் அதை குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற வழிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள கற்களை போல. எப்ப நம்ம ஜீவனுள்ள கற்களை போல மாறுகிறோம்? 4வது வசனத்துல சொல்றாரு, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும். அப்ப கிறிஸ்துவோடு கூட நாம் சேரும் போது, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஜீவனுள்ள கற்களை போல கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் ஒரே நகரத்தாராக தேவனுடைய வீட்டாராக நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அப்ப மேலும் சொல்றாரு, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக. அப்ப பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக என்று சொல்லப்படும் போது, இந்த பரிசுத்தம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செட் அபார்ட் ஃபார் எ பர்பஸ். அதுதான் அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிரித்தெடுத்தல். அப்ப நீங்களும் நானும் என்ன நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மாத்திரமே நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்ப தெளிவா கர்த்தருடைய வாக்கியமானது ஒன்றை நமக்கு வலியுறுத்துகிறது. என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு எது பெஸ்ட் தெரியுதோ அதன்படியாக அல்ல, நம்முடைய மாம்சத்தின் படியாகவோ அல்லது நம்முடைய மாம்ச விருப்பத்தின் படியாகவோ அல்லது எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காது என்கின்ற அந்த சுய இஷ்டத்தின்படியாகவோ அல்லாமல், தேவன் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ, நாம் எதை பின்பற்றி வரும்படியாய் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதன்படியாய் நாம் செய்து பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப வேத வசனம் தெளிவாக அங்கே நமக்கு ஒரு காரியத்தை வலியுறுத்துகின்றது. இதன் அடிப்படையிலே தான்
அப்போஸ்தலனாகிய பேதுரு தொடர்ந்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே அந்த 8வது வசனத்துல அங்கே குறிப்பிடுகிறார், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக. அப்ப பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருக்கிறோம். அப்ப தேவனுடைய வீட்டாராக ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். அப்படி வருகின்ற நாம் நமக்குள்ளாக எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணுமா? ஒருமனப்பட்டவர்கள். இந்த ஒரு மனம் எங்க வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே. பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் தனித்தனி நபர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். எந்த விதத்திலே அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள்? ஒரே மனமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இந்த காரியத்தை குறிப்பிடுகிறார். 13, 14, 15 யோவான் 16, 16, chapter 16, verse 13, 14, 15. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அதாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். 14 அவர் என்னுடையது எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் சுயமாய் பேச மாட்டார். என்னுடையதில் எடுத்து, அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை எடுத்து அவர் சொல்லுவதினால், அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். 15 பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அதனாலே பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அப்ப நல்லா கவனிங்க, பிதா என்ன சொன்னாரோ அதை குமாரன் சொன்னார், குமாரன் என்ன சொன்னாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் அவர் சொன்னார். சோ மூவரும் தனித்தனி நபர்களாக இருந்தாலும் ஒரே காரியத்தை அவர்கள் பேசுவதன் மூலமாக ஒரே சிந்தையாய் ஒரே மனம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். இதைத்தான் பிதாவாகி தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் ஒரு புத்தி சொல்லுகின்றார். என்ன புத்தி சொல்றாருன்னு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கின்றேன். நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். 10 பேர் இருந்து ஒரு காரியத்தை பேசணும்னு போனா கண்டிப்பா 10 விதமான அபிப்பிராயங்கள், கருத்துக்கள் அங்கே வரும். ஒரே காரியத்தை குறித்து சிந்திப்பதற்கோ பேசுவதற்கோ அங்கே வாய்ப்பே இல்லை. ஆனா இங்கே பவுல் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும், பிரிவினைகள் இல்லாமல், அதாவது கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இது எப்படி சாத்தியம்? சரி, கொரிந்து சபைக்கு மட்டுமல்ல, பிலிப்பு சபைக்கு எழுதும் போதும் கூட அவர் இந்த காரியத்தை வலியுறுத்துகின்றார். என்ன சொல்றான்னு பாருங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1, 2. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சங்களும் இரக்கமும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இங்க சிந்தை மாத்திரமல்ல, அன்பும் கூட
ஏக அன்பாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திங்க என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சபையானது அவருடைய சரீரமாய் இருக்கிறது. நாம் எல்லாரும் தனித்தனியே அவயவங்களாய் இருந்தாலும் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக நாம் இருக்கின்றோம். ஒரே காரியத்தை செய்யும்படி சரீரத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை அவயவங்களும் ஒரு சிந்தை கொண்டிருந்தால் மாத்திரமே அந்த சரீரம் ஆரோக்கியமானதாக காணப்படும். இல்லைன்னா அது ஆரோக்கியமற்றதாக காணப்படும். உதாரணமா, வயிறு பசிக்குது, ஆனா சாப்பிட மனம் இல்லை. நீங்க டாக்டர் போனீங்கன்னா உங்களுக்கு வியாதி இருக்குது அப்படின்னு. ஏன்னா வயிறு பசிக்கின்ற நேரத்துல மனது சாப்பிட விரும்பினால் மாத்திரமே சாப்பிட முடியும். சரி, மனம் விரும்புகிறது, வயிறும் பசிக்குது, ஆனா கை அதை எடுத்து வாய்க்கு கொடுக்க மறுக்கிறது. ஒருவேளை கை வாய்க்கு எடுத்து கொடுத்தாலும் அந்த வாயானது அதை சுவைத்து உட்செல்ல அது மறுக்கிறது என்று பண்ணும்போது அங்க என்ன இல்லை, வாயில வச்ச சோறு அப்படியே இருக்கும். அப்ப எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த சரீரம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு அவயவங்களும் அதுக்கு ஏற்ப இசைந்தவைகளாய் ஒன்றையே சிந்தித்தால் மாத்திரமே அந்த சரீரம் ஆரோக்கியமானதாக இருக்க முடியும். அதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே வலியுறுத்துகின்றார். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்கள். ஏன் இந்த இடத்துல இரக்கத்தை குறித்து வலியுறுத்துகின்றார்? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பில எது மேன்மை பாராட்டும் என்று சொல்லி பார்க்கும்போது எபிரேய யாக்கோப்பு நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கிறார். என்ன சொல்றான்னு பாருங்களேன். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். நல்லா கவனிங்க. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் மேன்மையாய் இருக்கும். சோ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, இரக்கம் உள்ளவர்களாக, தொடர்ந்து சொல்லுகிறார், சகோதர சிநேகம் உள்ளவர்களாக. சகோதர சிநேகம் என்று சொல்லும் போது இது அன்புக்கும் ஒரு படி மேல அங்கே காணப்படுகிறது. சகோதர சிநேகம், சிநேகம் என்று சொல்லும் போது நட்பு. அப்ப இந்த இடத்துல ஒரு சகோதரன் என்பதை காட்டிலும் அந்த சகோதரனை ஒரு சிநேகிதனாக பாவிப்பது. வேதத்துல தாவீதும் யோனத்தானும் ஒருவர் சிநேகித்தார்கள். அவருடைய சிநேகத்தை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுகின்றது. தாவீது யோனத்தானின் சிநேகத்தை குறித்து சொல்லுகின்ற வேளையில ஸ்திரீயின் சிநேகத்தை காட்டிலும் மேலானதாக யோனத்தானின் சிநேகம் இருந்தது என்று அங்கே குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த இடத்துல அங்கே குறிப்பிடுகிறார் சகோதர சிநேகம். இந்த சகோதர சிநேகத்திற்கு சிறந்தது ஒரு உதாரணம் வேற யாரும் இருக்க முடியாது, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் நம்மை சிநேகித்தார். எப்படி சிநேகித்தார் என்றால் தம்முடைய ஜீவனை நமக்காய் ஒப்பு கொடுக்கும் அளவுக்கு அவர் சிநேகித்தார். இதை குறித்து அன்பின் சீசனாகிய யோவான் அங்கே குறிப்பிடும் போது என்ன சொல்றான்னு பாருங்களேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இந்த காரியத்தை இப்படியாய் அவர் குறிப்பிடுகின்றார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், நாம் சகோதரத்தில் அன்பு கூறியுள்ளபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 16 வரைக்கும் வாசிங்க. தன் சகோதரனை பயக்கிறவன் எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் ஒப்பு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே சொல்றார், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். யாருக்காக? அப்ப கிறிஸ்துவை போல. அப்ப கிறிஸ்து எப்படி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல அங்கே குறிப்பிடுகின்றார். 2வது வசனத்துல எப்படி அவர் அன்பு கூர்ந்தாராம்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக. இந்த காணிக்கை பலி என்று சொல்லும் போது ஒப்பு கொடுத்துட்டோம், முடிஞ்சு, அது தேவனுக்குரியது. பலியும் அப்படித்தான். அந்த பலி என்று சொல்லி பார்க்கும்போது அதுல உயிர் இல்லை, தியாகம் தான். அப்ப தியாகம் என்று சொல்லும் போது என்னிடத்தில் உள்ளதை ஒப்பு கொடுத்தல், இல்லாததை பற்றி இங்க எங்கேயுமே பேசல. என்ன இருக்குதோ அதை தியாகம் செய்து விடுதல். இயேசு அப்படித்தான். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயலானதோடு மாத்திரமல்ல, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொன்னால் யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது என்று பார்க்கிறோம். சகோதர சிநேகம் உள்ளவர்களாய், மன உருக்கம் உள்ளவர்களாக. இந்த மன உருக்கம் என்று சொல்லும் போது ஒருவர் கடினமான சூழ்நிலையில இருப்பதை நாம் அறியும் போது நம்முடைய மனமானது உருக வேண்டும். தொடர்ந்து சொல்லுகிறார், இணக்கம் உள்ளவர்களாய். இணக்கம் என்று சொல்லும் போது ஒரு காரியங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் எல்லாரும் ஒத்து போறாங்க அப்படின்னா நான் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு இசைகிறவனாய் காணப்பட வேண்டும். என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி நாம் இருக்கக்கூடாது. இணக்கம் உள்ளவர்களாகவும், தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல், அவங்க அப்படி பண்ணாங்க நானும் அப்படி பண்ணுவேன், அவங்க என்னை அசட்டை பண்ணாங்க நானும் அப்படி பண்ணுவேன் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தெளிவா சொல்ற. அதாவது நமக்கு தீமைக்கு தீமை செய்கிறவர்களையோ உதாசனம் பண்ணுகிறவர்களையோ இந்த இடத்துல நீங்க பொருட்படுத்தாதீங்க. நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள். உண்மையாகவே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சொல்றதுக்கும் நல்லா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில இதை கடைபிடிப்பது என்பது சற்று கடினம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப அவர் சொல்ற, இனி நான் அல்ல. அப்ப நான் என்று சொல்லி பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது என்கின்ற அந்த காரியத்தை மீறி தேவனுக்கு பிடிக்கும். அதைத்தான் இங்க குறிப்பு. இனி நான் அல்ல, நான் மரித்து விட்டேன், எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று அங்கே குறிப்பிடுகிறார். அப்ப கிறிஸ்து நமக்குள் இருந்தால் மாத்திரமே, தேவனுடைய வசனத்தின்படி நாம் வாழ்ந்து பிழைத்திருந்தால் மாத்திரமே இது சாத்தியம். மேலும் தொடர்ந்து 10:11 சொல்றார், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். இந்த உலகத்துல உயிரோடு இருக்க உனக்கு ஆசையா அப்படின்னா யாருக்கு தான் இல்லாம இருக்கும்? சரி, இந்த உலக வாழ்வுக்கு பின்பும், இந்த உலக வாழ்வு நிரந்தரமற்றது, நித்தியமற்றது, வானம் பூமி அழிந்து போகும். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பும் இந்த ஜீவன் தொடரும் என்று சொன்னார் யாருக்கு அது வேண்டாம்னு சொல்லுவோம்? அப்ப இந்த உலகத்தாலும் சரி அல்லது நித்திய ஜீவனை
இந்த உலகத்திற்கு பின்பு வரக்கூடியதான நித்திய ஜீவனை நாம் விரும்புகிறவர்களாய் இருந்து நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். நல்ல நாட்கள்னா எப்ப? இந்த உலகத்திலையும் சரி, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பும் நல்ல நாட்கள். நல்ல நாட்கள்னா எந்த ஒரு ஆபத்தும், எந்த ஒரு விக்கினமும், எந்த ஒரு உபத்திரவங்களும் வராத நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட நன்மையும் கிருபையும் தொடரக்கூடியதான நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், நாவு நெருப்புத்தான், அநீதியுள்ள உலகம் என்று குறிப்பிடுகிறது. ஒருவன் தன் நாவை காக்காவிட்டால் அவன் எவ்வளவுதான் தேவ பக்தி உள்ளவனா இருந்தாலும் அவனுடைய வாழ்வை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும் என்று குறிப்பிடுகின்றது. யாக்கோப்பு நாவின் அபாயத்தை குறித்து ரொம்ப பயங்கரமா சொல்றார். அத நம்முடைய வழக்க மொழிகளிலும் கூட நாம் பார்க்கும்போது, தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும், நாவினார் சுட்ட பொன் ஆறாது என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இங்க தெளிவா குறிப்பிடுகின்றார், பொல்லாப்புக்கு, அதாவது பொல்லாப்பான வார்த்தைகளை, மற்றவருடைய மனம் வேதனைப்படுமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு தன் நாவையும், கபடத்திற்கு தன் உதடுகளையும், கபடம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல். உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க. யாருக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் சொல்ல நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கின்ற வேலையில, அப்ப பொல்லாப்புக்கு தன் நாவையும், தீமையான காரியங்களை பேசுவதற்கு நம்முடைய நாவையும், கபடத்திற்கு நம்முடைய உதடுகளையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி, கபடத்துக்கு நம்முடைய உதடுகளையும், பொல்லாப்புக்கு தன் நாவை நாம் விலக்கினாலே பொல்லாப்பை விட்டு நீங்கி விடுவோம். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து, நன்மை செய்து என்று சொல்லும்போது உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்துல அன்பு கூறுகிற இந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வர் என்று சொல்கிறார் இல்லையா, அந்த நன்மை, மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய நீர் விரும்புகிறாயோ அதை நீர் மற்றவர்களுக்கு செய்யும்படி உன்னை ஆயத்தப்படுத்தி நன்மை செய்து சமாதானத்தை தேடி, ஒருவேளை மற்றவங்க நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சமாதானத்தை மாத்திரமே தேடுகிறவர்களாய், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ரொம்ப அருமையான ஒரு காரியம். நான் ஏற்கனவே சொன்னதை போல இது சற்று கடினமாய் இருந்தாலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மால் அதை மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது உண்மைதான். எப்ப இது நமக்கு இயலாமையாக முடியாத ஒரு காரியமாய் காணப்படும் என்றால், கிறிஸ்துவுக்குள் இல்லை என்கின்ற ஒரு நிலை காணப்படும் போது. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்கள்ட்ட தான் இந்த வார்த்தையெல்லாம் அவர் பேசிட்டு வர. கிறிஸ்துவின் மேல் தன்னுடைய அஸ்திவாரத்தை கட்டினவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். கண்டிப்பாக இது சாத்தியம்தான். தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. எப்பவுமே எந்த ஒரு விஷயமுமே ஒரு புதிதாய் ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது நமக்குள்ளாக ஒரு எண்ணம் ஏற்படும். இதை எப்படி நான் பண்ணுவேன், இது என்னால முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்காமல் எந்த ஒரு புதிய காரியத்தையும் நாம் அணுகுவதில்லை. 2 கேள்வி கேட்போம், இதை நான் செஞ்சிருவேனா, இது என்னால முடியுமா? ஆனா முடியுதோ இல்லையோ, வேற வழியே இல்லை, வேற ஆப்ஷனே இல்லை, இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நான் அதுக்குள்ளாய் போகும்போது கண்டிப்பாக ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக அது பழகிவிடும். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் போது இருந்த மனநிலை மாறி நாம் அதை நேசிக்க கற்றுக்கொள்வோம். இப்ப அது இல்லாம என்னால் இருக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை. இதன்படியெல்லாம் நடக்க முடியுமா, இதன்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மால முடியாது. வேத வசனம் கூட என்ன சொல்கின்றது, அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பலமான ஆகாரம்னா என்ன என்று குறிப்பிடுகிறார். அந்த பலமான ஆகாரம் என்ன? நீதியின் வசனத்துல பழக்கப்படுத்திக் கொள்ளுதல். பலமான, அதாவது நீதியின் வசனத்தில் பழக்கப்படுத்திக் கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சீங்களா?
அழகா குறிப்பிடுகிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்றார், பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். அப்ப இந்த பழக்கம் அப்படின்றது எப்ப வரும்? வாங்க பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். போய் பார்த்து பேசி பழகினால் மாத்திரமே இது சாத்தியம். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன் பால் உண்கிற குழந்தை. பால் உண்கிற குழந்தை மாத்திரமல்ல, அவன் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான், ஆவிக்குரிய வளர்ச்சி அடையாதவனாக இருக்கின்றான். ஆனால் நீதியின் வசனத்தில் பழக்கமானவன் அவன் எப்படி பழக்கம் அடைகிறானாமா? 14வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். நல்லா கவனிச்சிங்களா? நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால். பயிற்சினா என்ன? பிராக்டிஸ். எந்த ஒரு படிப்புமே அவனுக்கு உதவியாக இருக்க வேண்டுமானால் அங்க ஒரு பிராக்டிக்கல் கண்டிப்பா தேவை. நீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னாலும் சரி, எந்த ஒரு பட்டப்படிப்பை நீங்க படிச்சீங்கன்னாலும் சரி, படிக்கின்ற ஒரு காரியத்தை பிராக்டிக்கல் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அதை நாம் செயல்படுத்தி பார்த்தால் மாத்திரமே படித்த படிப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும். இல்லைன்னா சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு. கர்த்தருடைய வார்த்தையும் கூட அப்படித்தான். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்தால் மாத்திரமே அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். அதைத்தான் யாக்கோபு 1:25 சொல்றார், சுயாதீன பிரமாணமானது பூரண பிரமாணமானது, அதில் உற்று பார்த்து நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் வாக்கியவானாய் இருப்பான். உண்மையாகவே நம்முடைய ஜீவியத்துல தீமையான நாட்களை அல்ல, நல்ல நாட்களை நாம் காணவென்று ஜீவனை நாம் விரும்புவோமானால் பொல்லாப்புக்கு நம்முடைய நாவையும் கபடத்திற்கு நம்முடைய உதவிகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி முடிந்த மட்டும் தேவனுடைய பலத்தால் சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்கின்ற வேளையில கண்டிப்பாக நாம் ஒருமனப்பட்டவர்களாய், இணக்கம் உள்ளவர்களாய், சகோதர சிநேகம் உள்ளவர்களாய், தேவன் எதிர்பார்க்கின்ற அத்தனை குணாதிசயங்களையும் உடையவர்களாய் இந்த உலகத்தில வாழ்ந்தாலும் சரி, அல்லது மரணம் நேரிடுமான ஒரு சூழ்நிலை இருந்து இந்த உலக வாழ்வு நிச்சயமற்றதாய் போனாலும் சரி, நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது என்கிற நித்திய நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்ல தேவன் நம்மை பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நம்மை போலவே நேர்மையானவராக, உண்மையுள்ளவராக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக, பாவம் செய்யாதவராய் காணப்பட்ட போதிலும் இந்த உலகம் அவருக்கு பாத்திரராய் இருக்கவில்லை. இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து இப்பொழுது தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவர் எதையெல்லாம் சுதந்திரித்திருக்கிறாரோ அதற்கெல்லாம் நாம் உடன் சுதந்திரவாளிகள் என்கின்ற வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை பெற்ற நாம் இன்றோ நாளையோ நம்முடைய நாட்கள் புல்லு கொப்பாக இருக்கிறது. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு 3ஆம் வகுப்பு என்ற புகை போல இருக்கக்கூடியதான ஜீவனையுடையவர்களாக இருக்கிறோம். நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, இன்று இருந்தவர்கள் நாளை இல்லை. இதுதான் நம்முடைய ஜீவியத்தின் ஒரு நிலையாக காணப்படுகிறது. சிந்திப்போம், செயல்படுவோம்.